நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் எந்தெந்த விஷயங்களால் பாதிப்படைந்திருக்கிறார்களோ இந்த அத்தனை விஷயங்களையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு இஸ்லாம் உறுதி செய்துவிட்டது. இவற்றை விட கூடுதலான சுதந்திரத்தை, சுய தேர்வை பெண்களுக்கு வழங்கியது. கல்வி உரிமை இருக்கு, வழிபாட்டு உரிமை இருக்கு, இந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது, அந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது என்கிற பேச்சுக்கள் அங்கே இல்லை. திருமண உரிமை இருக்கிறது, விவாகத்து உரிமை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெண் சுதந்திரம்ங்கிற பேர்ல எதை கேட்கிறாங்க? ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அதான் பெண் சுதந்திரம். ஆடை குறைப்பு. பெண் சுதந்திரம்ங்கிற பேர்ல எங்களுக்கு சொத்து உரிமை தாங்க, எங்களுக்கு வழிபாட்டு உரிமை தாங்க, எங்க பள்ளிவாசல்ல எங்களை அலோட் பண்ணுங்க அல்லது கோவிலுக்குள்ள எங்களை அலோட் பண்ணுங்கன்னு கேட்டா அது நியாயம். ஆனால் இன்றைக்கு எல்லா சமூகத்திலையும் பெண் சுதந்திரம் என்று கேட்கக்கூடியவர்கள், நாகரிகம் என்கிற பெயரில் கேட்கக்கூடியவர்கள் எதை கேட்கிறார்கள்? ஆடை குறைப்பு கேட்கிறாங்க. ஆடை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாகரிகம்ங்கிறது இவங்க எதை நினைக்கிறாங்க? ஆடை குறைய குறைய நாகரிகம்ங்கிறாங்க. அப்படின்னா ஆடு மாடுதான் ரொம்ப உச்சகட்ட நாகரிகத்தில் இருக்கு. ஏன் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு அதுக்கு உச்சகட்ட நாகரிகம். அப்ப ஆடை குறைப்பு ஒரு நாகரிகமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இஜ்திமா நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கு கொண்டுள்ளோம். இந்த தருணத்திலே எது பெண் சுதந்திரம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பெண் சுதந்திரம் என்பது எல்லா காலத்திலும் ஒரே அர்த்தத்தில் ஒரே கருத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அந்த வார்த்தையினூடாக நாடப்படுகிற கருத்து காலத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு சமூகத்திற்கு ஏற்ப வெவ்வேறு பொருட்கள் நாடப்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே பெண் சுதந்திரம் என்கிற இந்த கருத்தாக்கம் அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசும் பொருளாக இருந்தது. அந்த கால சூழ்நிலையில் பெண்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எத்தகைய சுதந்திரத்தை கோரினார்கள், என்ன கருத்துக்களை உள்வைத்து சுதந்திரம் வேண்டும் என்றார்கள்? சுதந்திரம் என்றால் அடிமைப்பட்டு கிடக்கின்ற பொழுது அந்த அடிமை தலையை உடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சுதந்திரம் வேண்டும் என்பது. நமது நாடு இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நமது நாட்டின் வளத்தை சுரண்டினான், சூறையாடினான், நமது நாட்டு மக்களை அடிமைப்படுத்தினான். அந்த தருணத்தில் நாட்டின் தலைவர்கள் ஆசாதி என்கிற முழக்கத்தை முன்வைத்தார்கள். ஆசாதி என்றால் சுதந்திரம். நாடு அடிமைப்பட்டு கிடக்கின்றது, நமது நாட்டிற்கு என்ன சட்டம் வேண்டும் என்பதை நம்மால் முடிவு செய்ய இயலவில்லை, நமக்கு எது நல்லது என்று நாம் தேர்வு செய்ய இயலவில்லை, யாரோ ஒருவன் எங்கிருந்தோ வந்து கொண்டு நம்முடைய நாட்டின் வளத்தை சூறையாடி நம்மை அடிமைப்படுத்தி அவன் கட்டளைக்கேற்ப நம்மை ஆட்டுவிக்கின்றான், இந்த அடிமை தலை உடைய வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்றார்கள். அந்த சுதந்திரத்திற்கு ஒரு பொருள் உண்டு. அந்த சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் ரத்தம் சிந்தினார்கள், செக்கிழுத்தார்கள், சிறை சென்றார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். நாம் முன்பு குறிப்பிட்டதை போல 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே பெண்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பெண் சுதந்திரம் வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார்களே, எந்த கருத்தில், எந்த நோக்கத்தில்? அவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பதாக கருதிய விஷயங்கள் என்ன? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். 1910 போன்ற துவக்க காலகட்டத்தில் இந்த பெண் சுதந்திரம் என்கிற முழக்கம் எழுந்த பொழுது அதனுடைய பெரும்பாலான கோரிக்கைகள் பெண்கள் தாங்கள் விரும்பிய கருத்தை வெளிப்படையாக சொல்லும் உரிமை வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் தங்களுக்கென்று சுயமாக எது நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்யக்கூடிய அந்த உரிமை கூட மறுக்கப்பட்டது. கணவனை அவர்கள் தேர்வு செய்ய இயலாது. கணவனை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு அந்த பெண்ணை சுற்றிலும் உள்ள ஆண்களைத்தான் தீர்மானித்துக் கொண்டார்கள். பெண் பார்க்கும் படலம் என்று சொல்கிறோம் அல்லவா? சரி, தந்தை அந்த பெண்ணுக்கு தேவையான பொருத்தமான மணமகனை பார்க்கின்றார். இவர்தான் உன்னுடைய மணமகன், உனக்கு இந்த மணமகனை திருமணம் செய்ய சம்மதமா என்று கேள்வி எழுப்பி அந்த பெண்ணின் சம்மதத்தை பெற்று அதற்கு பிறகு திருமண வைபவம் நடைபெற்றதா? பெண்ணிடத்தில் திருமண சம்மதம் கூட கேட்க மாட்டார்கள். அவ்வளவு ஏன், தான் மணமுடிக்கவிருக்கின்ற ஆணை கூட
இவன் இப்படித்தான் இருப்பான் என்று கூட காட்ட மாட்டார்கள். குனிந்த தலை நிமிராமல் அந்த ஆணை தந்தை காட்டுகின்ற அல்லது அந்த பெண்ணின் பொறுப்பாளர்கள் காட்டுகின்ற ஆணை திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் மணமகனை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் முற்றிலும் மறுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் இல்லை. இன்னைக்கு அப்படியா? இவங்க ஃபேஸ்புக்லயே பார்த்துக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வாட்ஸ்அப்ல வீடியோ காலில் ஏகமோகமா போய் கொண்டிருக்கிறது. சுதந்திரம் எல்லை இல்லாம போகுது. அன்றைய காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கேளுங்க, 80 வயசுக்கு மேல நம்ம வீட்டில் வயோதிகர்கள் இருப்பாங்கல்ல, அம்மாவுடைய அம்மாவோ அல்லது அவங்களுடைய அம்மாவோ அப்பாவுடைய அம்மாவோ அவங்களுடைய அம்மாவோ கேளுங்க, உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாங்க, மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? மாப்பிள்ளையெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த வைபவங்களே கிடையாது, அந்த உரிமையே இல்லை. வேறு யாரேனும் ஒருவர் அந்த பேச்சை எடுத்து விட்டால் பொண்ணுட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, என்னன்னு மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்போமே யாரும் சொன்ன அந்த கழுவிட்டு என்ன கேட்கிறது? இதுதான் ஆரம்பத்தில். அந்த பெண்ணிடம் நாம் ஏன் கேட்க வேண்டும்? அவள் சம்மதித்தால் தான் நாம் திருமணம் செய்ய வேண்டுமா? அவளுக்கு இதில் என்ன உரிமை இருக்கிறது என்று முற்காலத்திலே பேசினார். அந்த கால சூழ்நிலையில் தான். அது மாத்திரம் இல்லாமல் திருமண ஆணை தேர்வு செய்வது மட்டுமல்ல, அந்த திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு கணவன் கெட்டவனாக ஆகிவிட்டான். சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் மனிதர்களின் தேர்வு தவறாக அமைந்துவிடும். நல்ல ஆண் என்று தேர்வு செய்வார்கள், அந்த ஆண் கெட்டவனாக மாறிவிடக் கூடும் அல்லது கெட்டவனாக இருந்திருக்க கூடும். நல்ல பெண் என்று தேர்வு செய்வார்கள், அந்த பெண் கெட்ட பெண்ணாக, நடத்தை கெட்ட பெண்ணாக, ஒழுக்கமற்ற பெண்ணாக மாறிவிடக் கூடும். சில நேரங்களில் அவ்வாறு குடும்ப ஆண்களின் தேர்வுகள் தவறாகி விடும் பொழுது கணவன் சரியில்லை, அவனுடைய நடத்தை சரியில்லை, அவன் கெட்டவனாக இருக்கிறான், குடிக்கின்றான், இன்ன பிற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான், மனைவி என்றும் பாராமல் இரக்கமில்லாமல் அடித்து துன்புறுத்துகிறான். இந்த சூழ்நிலையில திருமணம் செய்த அந்த கணவனிடமிருந்து விவாகரத்து பெறக்கூடிய உரிமை பெண்களுக்கு இருந்ததா? 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை பேசல, 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1900 அந்த துவக்க காலகட்டத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இருந்துச்சா? ஆண்கள் நினைத்தால் பெண்ணை விவாகரத்து செய்தார்கள் 1900. ஆனால் ஒரு பெண் என்னுடைய கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, அவன் கெட்டவனாக இருக்கிறான், என்னை அடித்து துன்புறுத்துகிறான் என்று சொல்லி ஆணிடமிருந்து, தம்முடைய கணவனிடமிருந்து விவாகரத்து பெறக்கூடிய உரிமை பெண்ணுக்கு மறுக்கப்பட்டது. இதை நாம் கற்பனையாக சொல்லவில்லை. அரசு ஆவணங்களை பாருங்கள், அந்த காலகட்டத்திய நடத்தப்பட்ட பத்திரிகைகளை பாருங்கள், பல்வேறு பத்திரிகைகள். அப்போது பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும், கணவன் சரியில்லை என்று அந்த பெண் முடிவெடுத்தால், கணவனின் கெட்ட குணம் நிரூபிக்கப்பட்டால், அந்த திருமண பந்தத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வழங்கப்பட வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும் என்று அப்போதைய மக்கள் மத்தியில் சீர்திருத்த கருத்துக்களை சொல்பவர்களாக அறியப்பட்டவர்கள் குரல் எழுப்பினார்கள். அப்ப பத்திரிகையில பக்கம் பக்கமா மறுப்புகள். பெண்ணுக்கு விவாகரத்து உரிமையா? அப்படிலாம் கொடுக்க முடியுமா? எது பத்திரிகையில 1910 போன்ற காலகட்டத்தில் வெளிவந்த பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை கொடுக்கப்பட்டால் இந்த நாடு சீரழிந்து போகும், ஒழுக்க வீழ்ச்சியை சந்திக்கும். எப்படி அந்த உரிமையை நாம் பெண்களுக்கு யோசித்து பார்க்கிறோம் என்று அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. திருமணம் முடிக்கவிருக்கின்ற மணமகனை தேர்வு செய்கிற உரிமை இல்லை. தேர்வு செய்த அந்த நபர் கெட்டவராக இருக்கின்ற பொழுது அந்த திருமண பந்தத்திலிருந்து தங்களை முறித்துக் கொள்ளக்கூடிய, விடுவித்துக் கொள்ளக்கூடிய விவாகரத்து உரிமையும் பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. அதுக்கு தான் தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லி வச்சிருக்காங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. கல்லானாலும் கணவன் அப்படின்னா என்ன? கல்லு மாதிரி இருக்கும். கல் எதுக்காவது பயன்படுமா? வீடு கட்ட பயன்படுது, அது வேற. கல் இருக்கு, கல்ல போய் பேசினா பதில் சொல்லுமா? நம்ம கண்ணீர் தெரியுமா? நம்ம கவலை தெரியுமா கல்லுக்கு?
அது மாதிரி கல்லு மாதிரி கரையாம இருக்கிறார். அப்படி இருந்தா கூட புருஷனா போயிட்டான, கணவனாக ஆகிவிட்டால் கல் என்றாலும் அவன் தான் உனக்கு கணவன். அந்த கல்லை நீ விட்டுறக்கூடாது, அந்த கணவனை நீ விட்டு வரக்கூடாது. புல்லானாலும் புருஷன், புல்லு ஒன்றுக்கும் உதவாது என்று மதிப்பற்றவையாக கருதப்படுபவை, அதை வைத்துக் கொண்டு வாழ்வில் எந்த நன்மையும் இல்லை, அந்த கணவன் மூலம் உன்னுடைய வாழ்வில் எந்த பலனும் இல்லை என்ற நிலை வந்தாலும் புல்லானாலும் புருஷன், அவன் தான் உனக்கு புருஷன் என்று ஆகிவிட்டதற்கு பிறகு அவனை விட்டு நீ பிரியக்கூடாது. இதுதான் காலம் காலமாக இந்தியாவில் தமிழ் சமூகத்தில் மக்கள் மத்தியில் சொல்லி வந்த நிலை. அதுதான் சட்டம் இயற்றுவதற்கு முன்பும் உள்ள நிலையாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இதுதான் நிலை. ஆணுக்கு விவாகரத்து உரிமை உண்டு, பெண்ணுக்கு இல்லை. 1930களில் தான் அத்தகைய சட்டங்களை கொண்டு வருவதற்குரிய பேச்சை நடைபெறுகிறது. அந்த பேச்சு நடைபெறும் பொழுதே அது கொடுக்க கூடாது, கொடுத்தா நாடு நாசமா போய்விடும் என்கிற எதிர்வினை வந்தது. அப்படின்னா எப்படியான ஒரு நிலையில பெண்கள் இருந்திருக்கிறாங்க? விவாகரத்து உரிமை இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்தாச்சு. கணவன் செத்து போயிட்டான் ஒரு நாள். செத்து போனதற்கு பிறகு மறுமணம் செய்யக்கூடிய உரிமை உண்டா? அந்த காலகட்டத்தில் ஆணுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது சமூகத்தில். மறுமணம் செய்யக்கூடிய உரிமை மட்டுமல்ல, ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஒரு ஆண் ஈடுபட்டால் கூட அது கௌரவ குறைச்சலாக பார்க்கப்படாது. அப்படித்தான் இருந்தது பல நேரங்களில் முந்தைய காலகட்டங்களில். அப்ப மறுமணம் செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டதா? அதுவும் இல்லை. கணவன் இறந்து போயிட்டார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த பெண், அந்த மனைவி ஒரு நிதானத்துக்கு வர்றா. தனக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறார். துணை வேணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆணை பார்த்து, தகுதியுள்ள ஒரு ஆணை பார்த்து தேர்வு செய்து மனமுடித்து வைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சா? சூழல் இல்லைங்கிறத தாண்டி அதை பற்றி பேசுவதற்கே ஆள் இருக்காது. இப்போதைய காலத்தை போல் அல்ல. இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்ணின் கணவர் மரணம் அடைந்து விட்டார் அல்லது விவாகரத்து ஆகிவிட்டது, அந்த பெண்ணுக்கு இன்னொரு வாழ்வு, அதை பற்றி சிந்திப்பவர்கள், அதை பற்றி பேசுபவர்கள், அதற்கு கவலைப்படுபவர்கள், பெண் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் இப்ப நிறைய நடக்குது. முந்தி இருந்துச்சா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சா? கணவன் இறந்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கான இன்னொரு வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காது. ஏன்? அது அவங்க சிந்தனையிலே இல்லை. எதுக்கு இன்னொரு வாழ்க்கை? அதான் கணவன் போய் சேர்ந்துட்டான், கணவன் சேர்ந்துட்டா அதோட இவள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றுதான் சமூகத்தின் பொது புத்தி இருந்தது. சமூகத்தின் பொது புத்தி அப்படித்தான் இருந்துச்சு. நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, யாரெல்லாம் கணவன் இறந்து போயிட்டாங்களோ, சின்ன வயசுல கணவன் இறந்து போயிருக்கலாம் அல்லது விவாகரத்தா இருக்கலாம், அத்தகைய பெண்கள் இன்னொரு திருமணம் செய்ததாக 50 வருஷத்துக்கு முன்னால உள்ள நிலை இருக்கா? இருக்காது. விரல் விட்டு நீங்க எண்ணிடலாம். அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பதெல்லாம் பெரிய புரட்சி, பெரிய மாற்றம். ஏன்? தந்தையின் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை வராது, சகோதரனின் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை வராது, குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை வராது. அந்த பெண்ணும் தன்னுடைய எண்ணம், தன்னுடைய கனவு, தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் குழி தோண்டி புதைத்து மௌனமாகி விடுவாள். ஏன்? அவள் தரப்பிலிருந்தும் அந்த கோரிக்கை வராது. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு அந்த பெண்ணு கேட்பாள? தந்தை கேட்கல, பெற்ற மகளிடத்துல சகோதரன் கேட்கல, ஏனைய நபர்கள் பொறுப்பாளர்கள் கேட்கவில்லை என்றால் அந்த பெண் மாத்திரம் எப்படி வாய்விட்டு கேட்பாள்? 50 வருஷத்துக்கு முன்பாக தான் நிலை. மறுமணம் செய்யக்கூடிய உரிமை இல்லை. அதை பத்தி யோசிக்கவே இல்லை, பேசவே மாட்டாங்க. கணவன் மரணிச்சிட்டானா அவ்வளவுதான், காலத்துக்கு நீ உன் வாழ்க்கை இப்படி நீ எப்படி கழிக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? காலத்துக்கு இதுதான் கதி, எப்படி கழிக்க போற? பிற சமூகத்தில், நாம் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் பிற சமூகத்தில் என்ன நிலை? விதவை என்று ஆகிவிட்டால் விதவிக்கு மறுமணம் கிடையாது. ஒரு பெண் 2 திருமணம் செய்து விட்டால், 2 முறை திருமணம் செய்து விட்டால் அது ஒழுக்கக்கேடு என்று பார்க்கப்பட்டது நம்முடைய நாட்டில். ஒரு பெண் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரே நேரத்தில் அல்ல, கணவன் மரணித்தோ கணவன் விவாகரத்து செய்ததற்கு பிறகோ இன்னொரு திருமணத்தை உரிய காலத்தில் இன்னொரு திருமணம் செய்தால் அது ஒழுக்கக்கேடு என்று பார்க்கப்பட்டது.
அதனால்தான் பிற சமூகத்தில் சொல்லப்பட்டு நாம கேள்விப்பட்டிருப்போம், உடன்கட்டை ஏறுதல் சொல்லுவாங்களா, சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? கணவன் மரணிச்சிட்டார், கட்டையில போட்டு எரிக்கிறாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பெண்ணும் அந்த தீயில் விழுந்து மரணிக்க வேண்டும். அதான் உடன்கட்டை ஏறுதல். ஆங்கிலேயன் சட்டம் போட்டு அதை தடுக்க வேண்டியதாக இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதை தடுக்கக்கூடிய குரல்கள் இருந்தது. இருந்த போதிலும் இது என்ன பெரும் கொடுமை! ஒரு கணவன் இறந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே இல்லையா? உயிர் வாழும் உரிமை இல்லையா? உடன்கட்டை ஏறுதல் என்கிற பேரில் தீயில் தள்ளுவீர்களா? எரித்து பொசுக்குவீர்களா? இது கொடுமை, இது கொலை என்று ஆங்கிலேயன் உடன்கட்டை ஏறுவது என்கிற இந்த செயல் குற்ற செயல் என்று சட்டம் கொண்டு வந்து தடுத்தான். சட்டம் போட்டான். எப்படி வரதட்சணை தப்புன்னு சட்டம் வந்துச்சுல, அது மாதிரி உடன்கட்டை ஏறுதல் தப்பு, யாரும் செய்யக்கூடாது அது என்று சட்டம் போட்டார்கள். அதெல்லாம் மனிதர்களுக்கு சட்டம் போட்டு தடுக்கிற செயலா? சட்டம் போட்டு தடுக்கிற அளவிற்கு நம்முடைய நாட்டில் சமூக சூழல் இருந்திருக்கிறார். அது உடன்கட்டை ஏறுதில்லை, இவங்க ஏற்றி விடுறதுதான். எந்த பெண் அங்க போய் ஏறுவார்? அடுத்தவங்க ஏறுறது இல்லை, இவன் ஏற்றி விடுறது. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, கணவன் போயிட்டான்ல, நீயும் போ அப்படின்னு அந்த கட்டையில ஏற்றி எரிந்து கொண்டிருக்கிற தீயில் அந்த பெண்ணை விழச் செய்து சாகடிப்பது, கொலை செய்வது. கற்பனையில் பேசவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 70 ஆண்டுகளுக்கு முன்பு, சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கொடுமை. அப்படின்னா என்ன? கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு உயிர் வாழ்கிற உரிமை மறுக்கப்பட்டது. கல்வி கற்பது, கல்வி கற்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு இல்லை. அவள் ஏன் கல்வி கற்க வேண்டும்? சிலர் வெளிப்படையாக பேசினார்கள். உயர்மட்ட பொறுப்பில் உள்ளவர்கள், நீதித்துறையின் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக பேசினார்கள். பெண்கள் படைக்கப்பட்டது குடும்பத்திற்காகத்தானே தவிர அவள் கல்வி கற்பதற்கு அல்ல. அவளால் சமூகத்தில் எந்த நன்மையும் நிலையப் போவது இல்லை. அவள் ஏன் கல்வி கற்க வேண்டும் என்று கேட்டார்கள். இதான் நம்ம நாட்டின் நிலை. இப்ப நாம சொன்ன இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவனை தேர்வு செய்யற உரிமை இல்லை, பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணக்கூடிய உரிமை இல்லை. கணவன் இறந்து விட்டால் அல்லது விவாகரத்து செய்து விட்டால், ஒரு வாதத்திற்கு கணவனே வேண்டாம்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க, மறுமணம் செய்யக்கூடிய உரிமை இல்லை, கல்வி கற்கிற உரிமை இல்லை, சொத்திலிருந்து எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி பெண்கள் நசுக்கப்பட்ட பொழுது அந்த கால சூழ்நிலையில் தான் பெண்கள் தங்களுக்கான இத்தகைய அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்கிற அடிப்படையில் குரல் எழுப்பினார்கள். பெண் சுதந்திரம் வேண்டும், எங்களுக்குன்னு சுதந்திரம் இல்லையா? அப்பதான் கேட்டாங்க. எங்களுக்கு சுதந்திரம் இல்லையாங்கிறது அவங்களுடைய கோரிக்கை நோக்கம் என்ன? நாங்க கல்வி கற்க கூடாதா? எங்க தந்தையின் அல்லது எங்கள் பிள்ளையின், எங்கள் கணவனின் சொத்தில் எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க எங்க கணவனை பிடிக்காட்டி விவாகரத்து பண்ணக்கூடாதா? இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் கேட்டார்கள், எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா என்று. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அவர்கள் கோரிக்கை எழுப்பி அதிலிருந்து அவர்கள் கேட்ட பல்வேறு உரிமைகளை பெறுவதற்கு பல 10 ஆண்டுகளை தாண்ட வேண்டியது இருந்தது. சொத்துரிமையை பெறுவதற்கு பல சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியது இருந்தது. யாருடைய சொத்து? தந்தையின் சொத்தில் மகளுக்கு பங்குண்டு என்பதற்கே பல சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியது இருந்தது. விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை பெறுவதற்கே பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல 10 ஆண்டுகளை தாண்ட வேண்டியது இருந்தது. இந்த கட்டத்தில் தான் இஸ்லாத்தின் அருமையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே, இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்கள், பெண்கள் எந்தெந்த விஷயங்களால் பாதிப்படைந்திருக்கிறார்களோ இந்த அத்தனை விஷயங்களையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு இஸ்லாம் உறுதி செய்து விட்டது. இவற்றை விட கூடுதலான உரிமைகளை பெண்களுக்கு வழங்கியது. இவற்றை விட கூடுதலான சுதந்திரத்தை, சுய தேர்வை பெண்களுக்கு வழங்கியது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண் சமூகத்தை உருவாக்கினார்கள்? நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்பே அந்த சமூகத்தில் ஒரு பெண்ணின் நிலை என்ன? பெண் என்பவள் இழிவு. பெண் குழந்தை பிறந்தால் இழிவு, கேவலம்.
அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அந்த அரபு மக்களினுடைய மனநிலையை திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். பெண் குழந்தை பற்றி அவனுக்கு சொல்லப்பட்டால் வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو قضيم, அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா முகம் கருத்து விடுகிறது. وهو قضيم, கோபம் கொள்கிறான். எனக்கு பெண் குழந்தையா, கேவலம் அப்படின்னு கோபம் கொள்கிறான். எத்தவாரா மினல் கௌம், கூட்டத்திடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்கிறான். யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது, எனக்கு பெண் குழந்தை பிறந்த இந்த செய்தி யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று மறைத்துக் கொள்கிறான். அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுசுஹு ஃபித் துராப், இழிவோடு இந்த பெண் குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணில் புதைத்து கொண்டு விடுவதா என்று யோசிக்கின்றான். அவன் சிந்தனை என்னவா? ரெண்டு தான். ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த தகப்பனின் மனநிலை இரண்டே இரண்டு. ஒன்று, வைத்துக் கொள்வது. எப்படி? இழிவோடு, இழிவுதான், கேவலம் தான் வச்சுக்குவோம். அல்லது புதைத்து விடுவது. இந்த இரண்டு மனநிலைகள் தான் இருந்தால் திருக்குர்ஆன் சொன்னது அலா சாஅமா யஹ்குமூன், அவர்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தவறு என்று அல்லாஹ் சொன்னான். தப்புப்பா இது, பெண் குழந்தையை இழிவென்று நினைப்பது தவறு. பெண் குழந்தையை பற்றிய செய்தி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நற்செய்தி, வைதா புஷ்ஷிர, அவள் நற்செய்தி அப்பா உனக்கு என்று அல்லாஹ் அந்த வார்த்தையின் துவக்கத்திலேயே அறிவித்து விட்டான். நீ எப்படி அவளை இழிவென்று நினைப்ப? நீ எப்படி அவளை புதைப்பாய், கொன்று புதைப்பாய்? நான் வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைப்பாயா? வைதல் மௌஊதத்து சுஇலத், புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் குழந்தையும் மறுமை நாளில் எழுப்பப்படும். அந்த பெண் குழந்தையிடத்தில் விசாரணை நடத்தப்படும். கேள்வி அல்லாஹ் கேட்பான், பி ஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டால் சொல்லுன்னு கேட்பான் குற்றவாளிகள்கிட்ட. அல்லாஹ் பொறுப்பே, அந்த பெண் குழந்தைகளுக்கு தான் பொறுப்பேற்கிறான். இந்த பெண் குழந்தை இழிவு நினைச்சியா? இந்த பெண் குழந்தையை உயிரோடு கொலை செய்தாயா, புதைத்தாயா? அல்லாஹ் கேட்பா, என்ன பாவத்திற்காக இந்த பெண் குழந்தையை புதைத்தாய், எவன்டா புதைச்சது? அல்லாஹ் கேட்பா மறுமையில. அப்ப பெண் குழந்தைகளுக்கு அரணாக பாதுகாப்பாக இஸ்லாம் விளங்கியது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய கருத்தை சொன்னார்கள். பெண் குழந்தைனா இழிவுன்னு நினைச்ச சமூகத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் சிந்தனையை அடியோடு மாற்றி அமைத்தார்கள். இதான் அவங்க சிந்தனை, இழிவு, கேவலம், இது சிந்தனை. இந்த சிந்தனையை அடியோடு மாற்றி அமைத்தார்கள். ஒவ்வொருத்தவங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கண்ணியப்படுத்தி சொல்லி, மனைவிக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன? தோழி. மனைவி ஒரு பெண் தானே. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி. மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை விட்டு ஓடுவான், தாயை விட்டு, தந்தையை விட்டு, வ ஸாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான். ஸாஹிபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஸாஹிபத்னா என்ன? தோழி. அவள் மனைவி அல்லப்பா, உனக்கு தோழி அவள். சாஹிபு, சஹாபாக்கள் சொல்றோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை அரபியில நாம குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன? சஹாபாக்கள். சஹாபாக்கள்னா தோழர்கள், நபியின் தோழர்கள். அதுபோல் ஒவ்வொரு ஆணின் துணையாக இருக்கக்கூடிய மனைவியை அல்லாஹ் சொல்கிறான், ஓ சாஹிபத்திஹி, அவனின் தோழி. உன்னுடைய தோழியப்பா அவள், உனக்கு நெருக்கமானவள், உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்பவள், உன் சக துக்கங்களிலும் இன்பங்களிலும் பங்கெடுப்பவள் உன்னுடைய தோழி. அல்லாஹ் நெருக்கத்தை உண்டாக்கலாம். என்ன இழிவு நினைக்கிறேன், என்ன உரிமையற்றவளா நடத்துற, உன் தோழி அவள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாயை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி சுஹபத்தி, நான் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு, அதே சாஹிபத்துங்கிற வார்த்தை சுஹபத். மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி சுஹபத்தி, நான் அழகிய முறையில் சுஹபத்து கொள்வதற்கு, நட்பு கொள்வதற்கு மிக தகுதி படைத்தவர் யார் என்று ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உம்முக்க, உன் தாய் அதற்கு அதிகம் தகுதி படைத்தவன். உன்னுடைய சுஹபத், நெருங்கிய நட்புக்கு, உள்ளார்ந்த நட்புக்கு, உன்னுடைய நெருக்கமான உள்ளார்ந்த தோழமைக்கு அதிகம் தகுதி படைத்தவர். முதல் தகுதி யாருக்கு? உம்முக்க, உன் தாய்க்கு தான். சும்மமன் யார சொல்லலாம், அடுத்து யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். இரண்டாவதா கேள்வி எழுப்பும் பொழுதும் தாய்.
சும்மமன் யார் ரசூலுல்லாஹ், அடுத்து யார்? உம்முக்க, உன் தாய். மூன்றாவதாகவும் தாய் என்றார்கள். சும்மமன் யார் ரசூலுல்லாஹ், அடுத்து யார்? அபூக்க, உன்னுடைய தந்தை. 4 தடவை கேட்டார், 3 தடவை தாய், 4வது முறை தான் தந்தை. அப்படின்னா என்ன? 100 மார்க்குன்னு வைத்துக் கொண்டால் ஒரு கற்பனையில், அது மார்க்கெலாம் போட முடியாது, உதாரணத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றோம். 100 மார்க்குனா 25 25 25 மொத்தம் 75 யாரு? தாய் தான். இழிவாக நடத்தப்பட்ட சமூகத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு கொன்று புதைத்து விட வேண்டும் என்று காலம் காலமாக நடைமுறையில் இருந்த ஒரு சமூகத்தில் அவர்களின் சிந்தனையை அல்லாஹ்வின் தூதர் அடியோடு மாற்றி அமைக்கிறார்கள். ஏன்? உன் மனைவியா உன்னுடைய தோழி, உன் தாய் உன்னுடைய நட்புக்கு அதிகம் தகுதி படைத்த முதல் பெண் உன்னுடைய தாய், உன்னுடைய மகள். நற்செய்தி, இவ்வளவுதான் முக்கிய ரோலு. அல்லாஹ் குர்ஆன்ல தாயை பத்தி தான் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிவுறுத்துகிறோம். தாய் தந்தையிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளப்பா, குறிப்பா தாயிட்ட இருவரிடத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. தாய்னா சும்மா இல்ல, அவனுடைய தாய் தான் அவளை, அந்த குழந்தையை, சிசுவை சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். தாயின் சிரமத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பிரசவ காலம் சிரமம், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பிரசவிப்பது சிரமம், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சிரமத்தோடு சுமந்தாப்பா உன்னை, சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். சுமந்ததும் சிரமம், பெற்றெடுத்ததும் சிரமம், ரெண்டுமே சிரமம் என்று ஒரு தாய்ப்பட்ட பிரசவ வேதனையையும் அவள் கர்ப்பம் தரித்த அந்த காலத்தையும் கஷ்டமான காலம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து விட்டான். அவ பாருங்க, இப்ப அவனை கஷ்டப்பட்டு சுமந்தாப்பா, கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தா, அவளை விட்டுறாத. நல்ல முறையில் நடந்துக்க, பெற்றோர் இருவரிடத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள். தந்தையை பற்றி பல செய்திகள் இருக்கிறது, அது இந்த சபையில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் அல்ல, அது தனி. ஆனா பாருங்க, பிரசவத்துக்கு நம்ம ஆட்கள் வச்சிருக்கிற பேரு, குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 2 கேள்வி வரும். ஆபரேஷனா சுகப்பிரசவமா? ஆபரேஷனா சுகப்பிரசவமா? அது என்ன சுகப்பிரசவம்? ஆபரேஷன் இல்லாமல் பிறந்துட்டா சுகப்பிரசவமா? எவன் சொன்னது உனக்கு? யார் சொன்ன ஆபரேஷன் இல்லாமல் பெற்றெடுத்தா சுகப்பிரசவம்னு? கத்திரி வைக்கல, அவ்வளவுதான், வைத்த கிழிக்கல, அதனால அந்த சுகப்பிரசவம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையில் அது சுகம் அல்ல, கஷ்டம், சிரமம். அல்லாஹ் சொல்றான். பெண்கள் மீதான, அவள் தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நமக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு பெண்ணாக கூட இருக்கலாம், அந்த பெண்களின் மீதான கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி படிப்படியாக சொல்லி அந்த சமூகத்தில் பெண்கள் என்றால் இழிவல்ல, கண்ணியம் என்ற அவருடைய சிந்தனையை மாற்றி அமைத்தார். மாற்றி அமைத்தது மட்டுமல்ல, படிப்படியா அத்தனை உரிமை. பெண் சுதந்திரம் வேண்டும் என்று கேள்வி எழுப்புவதற்கே தேவையில்லாத அளவிற்கு எல்லா சுதந்திரமும் நபியின் காலத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. உண்மையான சுதந்திரம் என்னவோ அத்தகைய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உரையாடும் உரிமை. ரசூலுல்லாஹ்வையே எந்த பெண்ணும் எந்த நேரத்திலும் வந்து கேள்வி எழுப்ப முடியும், கிராஸ் கொஸ்டின் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். அந்த உரிமையை ரசூலுல்லாஹ் தான் காலத்தில் கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் சும்மாவா? அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல, மதீனாவின் ஆட்சியாளர். மதீனா என்கிற நிலப்பரப்பிற்கு மட்டுமல்ல, அதற்கு அருகாமையில் உள்ள பல்வேறு நிலப்பரப்புகளையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் நபிகள் நாயகம் அவர்கள். அத்தகைய அல்லாஹ்வின் தூதரிடத்தில், ஆட்சியாளரிடத்தில் எந்த பெண்ணும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்கலாம், பேசலாம், விவாதிக்கலாம், தர்க்கம் பண்ணலாம். அது உரிமை இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சஹாபி பெண்மணி அவுஸ் இப்னு சாமித் என்கிற நபித்தோழருடைய மனைவி, அவர் 2 பேருக்கும் ஒத்து வரல. அந்த அம்மாவுக்கும் அவுஸ் இப்னு சாமித் என்கிற அவங்களுடைய கணவருக்கும் ஒத்து வரல. ஒரு கட்டத்தில் கணவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் கொண்டு தம்முடைய மனைவியை கடுமையாக திட்டி விடுகிறார். அவுஸ் இப்னு சாமித் என்கிற அந்த சஹாபி தம்முடைய மனைவியை திட்டி விடுகிறார். திட்டியது மட்டுமல்ல, இனி நீ எனக்கு ஹராம், உன்னோடு நான் சேர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதை அரபுகள் இனி என் தாய்க்கு நீ சமம் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டால் விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு வார்த்தை அது. இனிமே என் தாய்க்கு நீ சமம், உங்களோட நான் சேர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். கோபத்தில் வெட்டி விட்டார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மனைவியே வாமா வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுறார். கோபத்தில் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டார்.
அதுக்கப்புறம் வாமா வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க, நான் விட மாட்டேன், இதை நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவேன், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட காரசாரமாக பேசுகிறாங்க. எப்படி என்னை பார்த்து அவர் சொல்லலாம்? இவர் இஷ்டத்துக்கு வாங்குவார், இஷ்டத்துக்கு போங்குவார். இவர் வாண்டா வரணும், போனா போகணுமா? அந்த கருத்தில் இவர் வாண்டா நம்ம வரணும், போனா போகணுமா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட கடுமையான விவாதம். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா இன்னும் சட்டம் வரல. என்ன தாய்க்கு சமம்னாரு, இப்போ வான்னு கூப்பிடுறாரு, எப்படி நான் போவேன்? என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லியதற்கு பிறகு நான் எப்படி செல்வேன்? ரசூலுல்லாஹ் ஏதோ சமாதானப்படுத்த பார்க்கிறார். சரிம்மா, உங்க வீட்டுக்காருக்கு வயசாயிருச்சு, முன்ன பின்ன வார்த்தைகளை விட்டாரு, பார்த்து நடந்துக்கோமாங்க. அதெல்லாம் இல்லை, இது விஷயமா எனக்கு ஒரு சரியான தீர்வு வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நிறைய பேசுனாங்க அவங்க. சில வார்த்தைகள் என் காதில் விழுந்துச்சு, சில வார்த்தைகள் என் காதில் விழலை. ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உடனடியாக வசனத்தை அருளிவிட்டான். அது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபி ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ சமீஉன் பஸீர். அது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியேற்று விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபி ஜௌஜிஹா, நபியே தம்முடைய கணவன் தொடர்பாக உம்மிடம் விவாதம் செய்தாலே, விவாதமே பண்ணிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. தன்னுடைய கணவன் தொடர்பாக உம்மிடம் விவாதம் செய்தாலே அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். வதஷ்தகி இலல்லாஹ், அந்த பெண் உம்மிடம் விவாதம் செய்தது மட்டுமல்ல, இறைவனாகிய என்னை முறையிட்டு விட்டால் அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் எனக்கு தீர்வை சொல்வான் நம்பினான். வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் இருவரின் உரையாடலை, உங்கள் இருவரின் விவாதத்தை அல்லாஹ் நன்றாக கேட்டுக்கொண்டான். அல்லாஹ் கேட்பவன் அப்படின்னு அல்லாஹ் சட்டத்தை சொல்லிட்டான். சட்டம் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் யாரும் எந்த கணவனும் தன்னுடைய மனைவியை பார்த்து கோபத்தில் இனி என் தாய்க்கு நீ சமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா அதுக்கு பரிகாரம் அடிமையை விடுதலை செய். 2 மாசம் நோன்பு வைக்கணும் தொடர்ச்சியா. அடிமையை விடுதலை செய்ய சக்தி இல்லை, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைங்க. 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பா? வாய்ப்பே இல்லை. அப்படியா? 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. அல்லாஹ் அந்த பரிகாரத்தை சொல்லிட்டான். இப்படி சொல்லக்கூடாதுட்டான். அப்ப இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்வின் தூதர் ஆட்சியாளர் அவரிடத்தில் ஒரு பெண் தம்முடைய கணவன் குறித்து மிக தெளிவாக முறையிடக்கூடிய அளவிற்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கே சென்று தர்க்கம் செய்யும் அளவிற்கு சுதந்திரத்தை பெற்றிருந்தார்கள். இதுதான் நபியின் காலம். இப்படி காலம் இருக்கின்ற பொழுது பெண் சுதந்திரம் வேண்டும், அந்த காலத்தில் குரல் வருமா? அதான் இருக்க, எல்லா உரிமையும் இருக்க. ஒரு அம்மா வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, எங்க தகப்பனார் ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவரோடு சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. அப்படியா? உங்க திருமணத்தை நான் ரத்து பண்றேன். அங்கிட்டே ரத்து, முடிஞ்சு போச்சு. வந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் அதை உறுதி செய்தார்கள். பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்ற மாத்திரத்தில் உடனடியாக அந்த திருமணத்தை ரத்து செய்தார்கள். இன்னைக்கு கணவரை பிடிக்கலன்னு கோர்ட்ல கேஸ் போட்டா கோர்ட் உடனடியாக விவாகரத்து கொடுக்குமா? 30 வயசுல கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வைங்க, கொடுப்பாங்க. கோர்ட் ஒரு 70 வயசுக்குள்ள கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் அல்லாஹ் நாடி 70 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும்போது கம்மு ஊனிட்டு போகும். கம்மு ஊனிட்டு போகும்போது என்ன, பாட்டிமா விவாகரத்து கொடுத்துட்டாங்க, என்னப்பா சொல்ற, கேட்கலையேன்றுவா. அந்த பாட்டிமா என்ன சொல்லுவாங்க, கேட்கலையே, அவ்வளவுதான், காது கேட்காது, நடக்க முடியாது. அந்த வயசுல தான் விவாகரத்து கொடுப்பாங்க. நீங்க அரசியல் பிரபலியங்கள் பலரும், திரை பிரபலியங்கள் பலரும் கோர்ட்ல போய் விவாகரத்து என்பதை நாடாமலேயே சமூக வலைத்தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வெவ்வேறு துணைகளை நாடி செல்வதின் பின்னணி என்ன, நோக்கம் என்ன? சிஸ்டம் ஃபெயிலியர், அதான் அர்த்தம். திரை பிரபலியமா இருப்பாங்க, அரசியல்ல பிரபலியமா இருப்பாங்க. முதல் திருமணம் உங்களுக்கு செட் ஆயிருக்காது, கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறதுக்கு தயார் இல்லை, காசு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் ஆகுறதுக்கும் தயார் இல்லை. முக்கால்வாசி நீதிமன்ற அலைச்சல் காலதாமதத்திற்கு பயந்து கோர்ட்டுக்கு போகாம, நீ ஓர் ரூட்டை பார்த்துக்க, நான் ஏர் ரூட்டை பார்த்துக்கிறேன், அந்த அம்மா இன்னொரு ஆணை தேர்வு செய்து கொள்கிறது, இந்த நபர் இன்னொரு பெண்ணை தேர்வு செய்து கொள்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இத்தகைய மிகப்பெரிய அளவிலான காலதாமதம் எதுவும் இல்லாமல் விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தாங்க. அதுவும் ஒரு பெண் விவாகரத்து என்று கேட்க வருகின்ற பொழுது பெரிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் விவாதம்லாம் நடத்தல. ஏன், எதுக்கு
அப்படியா இப்படியா. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் விவாகரத்துன்னு கேட்கறதுனால நம்ம சில காலங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் சாபித் இப்னு கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர். எப்படிப்பட்ட நபித்தோழர்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் அருளி இருக்கிறான், உங்களுக்கு தெரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. ஈமான் கொண்டோரே, உங்கள் சப்தத்தை நபியின் சப்தத்திற்கு மேலாக உயர்த்தாதீர்கள். ரசூலுல்லாஹ் முன்னால் இருக்கும்போது சத்தம் போட்டு பேசாதீங்க. மீறி நீங்க சத்தம் போட்டு பேசினா உங்க அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்த ஒரு வசனம். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு சாபித் இப்னு கைஸ் என்கிற ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே இருந்துட்டார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னங்க சாபித்தை காணோம், போய் என்னன்னு கேளுங்க. மக்கள் வர்றாங்க, போய் பார்க்குறாங்க, சாபித்தை போய் பார்க்குறாங்க. ஏன் பள்ளிவாசலுக்கே வரல? ரசூலுல்லாஹ் விசாரிக்க சொன்னாங்க. இல்லை, இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டிருக்குல்ல, இது மூலமாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பல நேரம் சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன். அப்போ என்னுடைய அமல்லாம் அழிந்து விட்டது தானே, நான் நரகவாசி. அப்படி தன்னைத்தானே சொல்லிக் கொடுக்குறார், நான் நரகவாசி, என் அமல்லாம் அழிஞ்சு போச்சு, எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல, பள்ளிக்கு வரலங்கிறார். நடந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவருக்கு சொல்லுங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் நரகவாசி அல்ல, சொர்க்கவாசி, வர சொல்லுங்க அவரை அப்படின்ட்டாங்க. இத்தகைய சாபித் இப்னு கைஸ் இந்த நபித்தோழரின் மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ்வின் தூதரால் சொர்க்கவாசி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட நபித்தோழர், அவரின் மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சாபித் இப்னு கைஸ்ட என்னால இனி வாழ முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வால எப்படி பாராட்டப்பட்டிருக்காங்க? இதுல இருந்து நம்ம என்ன தெரியணும்? அல்லாஹ்வின் தூதரால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டாலும் அத்தகைய உயர்ந்த குணத்திற்கும் தகுதிக்கும் உயர்ந்த அந்தஸ்துக்கும் உரியவராக இருந்தாலும் அவங்க குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். அங்கேயும் கணவன் மனைவி என்பது ஒரு பெரிய முக்கியமான டாபிக். அவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்தி போகணும், அதான் விஷயம். சொர்க்கவாசிங்கிறது அடுத்து, அது அவர் அளவில் உள்ளது. குடும்ப வாழ்க்கைக்கு அவங்க ரெண்டு பேருக்குமான புரிதல். அந்தம்மா வந்து சொல்றாங்க, சாபித் இப்னு கைஸுடைய மனைவி, அல்லாஹ்வின் தூதரே, ஆனா தெளிவா தான் சொன்னாங்க, அவருடைய தீனை நான் குறை சொல்ல மாட்டேன், தீன்ல கரெக்டான ஆள், நற்குணத்திலும் நான் குறை சொல்ல தயார் இல்லை, நற்குணமான ஆள், இருந்தாலும் அவரோடு சேர்ந்து வாழ நான் விரும்பவில்லை. வலாக்கின் அக்ஷால் குஃப்ர், மீறி சேர்ந்து வாழ்ந்தால் நான் குஃப்ரை பயப்படுகிறேன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க வேண்டாங்கிறீங்க, அப்ப மஹரை திருப்பி கொடுக்கணுமே, ஓகேவா, கொடுக்குறான் அல்லாஹ்வின் தூதரே. சாபித் இப்னு கைஸை கூப்பிட்டாங்க, மஹரை திரும்ப வாங்கிட்டு நீங்க விவாகரத்து பண்ணிருங்கட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வின் தூதரை விவாகரத்து செய்து விட்டார்கள், குலா செய்து விட்டார்கள். இங்கே பல விவாதங்கள் நடைபெறவில்லை. பெண்களுக்கான உரிமை எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது? அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொத்துரிமை இருக்கு, கல்வி உரிமை இருக்கு, வழிபாட்டு உரிமை இருக்கு. இந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது, அந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது என்கிற பேச்சுக்கள் அங்கே இல்லை. திருமண உரிமை இருக்கிறது, விவாகரத்து உரிமை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெண் சுதந்திரம்ங்கிற பேர்ல எதை கேட்கிறாங்க? ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அதான் பெண் சுதந்திரம். ஆடை குறைப்பு, இன்னைக்கு அதுவா கேட்கிறாங்க. பெண் சுதந்திரம்ங்கிற பேர்ல எங்களுக்கு சொத்துரிமை தாங்க, அது நியாயம். எங்களுக்கு வழிபாட்டு உரிமை தாங்க, எங்க பள்ளிவாசல் எங்களை அலோட் பண்ணுங்க, அல்லது கோவிலுக்குள்ள எங்களை அலோட் பண்ணுங்கன்னு கேட்டா அது நியாயம். ஆனால் இன்றைக்கு எல்லா சமூகத்திலையும் பெண் சுதந்திரம் என்று கேட்கக்கூடியவர்கள், நாகரிகம் என்கிற பெயரில் கேட்கக்கூடியவர்கள் எதை கேட்கிறார்கள்? ஆடை குறைப்பை கேட்கிறாங்க. ஆடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, மேலாடையும் குறையுது, கீழாடையும் குறையுது. நாகரிகம்ங்கிறது இவங்க எதை நினைக்கிறாங்க? ஆடை குறைய குறைய நாகரிகம்ங்கிறாங்க. அப்படின்னா ஆடு மாடு தான் ரொம்ப உச்சகட்ட நாகரிகத்தில் இருக்கு. ஏன் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு அதுக்கு உச்சகட்ட நாகரிகம். அப்ப ஆடை குறைப்பு ஒரு நாகரிகமா? இப்படியாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற சுதந்திரத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்தின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.